அனைவருக்கும் வணக்கம். பெரியாழ்வார் எழுதிய பாசுரத்தின் ஒரு வரியை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த வரியினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், படமெடுக்கும் நல்ல பாம்பின் பகைவரான கருடனை கொடியாக கொண்டிருக்கிற திருமாலை வாழ்த்துகிறேன் என்பது பொருளாகும். இதில் நாம் பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், நடைமுறை வாழ்க்கையில் பாம்புக்கும் கருடனுக்கும் ஆகாது. எதிர் திசையில் இருக்கக்கூடியவர்கள் எதிரிகள். ஆனால் கடவுளிடம் இருவரும் பணிந்து கிடக்கிறார்கள் என்பது இதனுடைய நேரடி பொருளாகும். இதில் நாம் காண வேண்டிய நுட்பம் என்னவென்று சொன்னால், இறைநிலையின் ஒரு நிலை என்பது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் சம நிலையில் எதிர்கொள்வது, சமமாக பாவிப்பது என்பதாகும். அந்த அடிப்படையில் அங்கே கருடனும் நாகமும் எப்படி இறைநிலையில் பணிந்து கிடக்கிறதோ, அதுபோல் மனதை சம நிலையில் வைத்திருக்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் நடைபெறுகிற துன்பமாகட்டும் இன்பமாகட்டும் இரண்டு இடமும் அவர்கள் பணிந்து போக வேண்டிய அவசியமில்லை. அவைகள் மனதை சமநிலையில் வைத்திருக்கின்றவர்களிடம் பணிந்து வரும் என்பதே இதில் இருக்கக்கூடிய நுட்பமான பொருளாகும். நன்றி, வணக்கம்.